வணக்கம் நண்பர்களே, நருட்டோ கொலாபரேஷன் கேம் கம்யூனிட்டில ரொம்ப பெரிய ஹைப் பத்தின கிரியேட் பண்ணிச்சு. ஆனா ஒரு क्वेश्चन, ஃப்ரீ ஃபயர் நருட்டோ பெஸ்டா இல்ல பிஜிஎம்ஐ பாத்தீங்கன்னா பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ், ஈவென்ட், கேம் பிளே, ரிவார்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பத்தி நான் கம்பேர் பண்ணி எந்த ஒரு நருட்டோ ஈவென்ட் கொலாபரேஷன் பெஸ்டா இருந்துச்சுன்னு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஃப்ரீ ஃபயர் ஓபன் பண்ணாலே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நருட்டோ வைபா தான் இருக்கும். லாபியா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், பேனர்ஸா இருக்கட்டும், ஈவென்ட் பேஜா இருக்கும், எல்லாமே பாத்தீங்கன்னா நருட்டோ தீம்ல பாத்தீங்கன்னா மாத்திடுவாங்க. ஆனா பிஜிஎம்ஐல பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கு. என்னதான் இருந்தாலும் என்னதான் பாத்தீங்கன்னா அவங்க பேக்ரவுண்ட்ல மியூசிக் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஈவென்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நருட்டோ அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. ஆனா ஃப்ரீ ஃபயரை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிஜிஎம்ல கொஞ்சம் கம்மியாவே பாத்தீங்கன்னா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். இதுக்கான ரேட்டிங் நான் கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ரேட்டிங் எவ்வளவு அப்படின்னா, நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு பாத்தீங்கன்னா நான் 5 கொடுக்குறேன். அதே பிஜிஎம்க்கு பாத்தீங்கன்னா நான் 4 கொடுக்குறேன். செகண்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் தான். கிராபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா டவுட்டே இல்ல. பிஜிஎம்ல பாத்தீங்கன்னா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இருந்த அந்த கேரக்டர் பண்டில் என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க. ஒரு 4K மூவி, ஒரு தியேட்டர்ல போயிட்டு ஒரு 4K மூவி பார்த்த போல பாத்தீங்கன்னா பிஜிஎம்ல இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல வரவே முடியாதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். கிராபிக்ஸ்ல பிஜிஎம்ஐ வச்சு செஞ்சிருக்காங்க. அந்த அனிமேஷன், கேரக்டர், கேம் பிளே எக்கச்சக்கமா பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே பாத்தீங்கன்னா போகலாம். சோ இதுக்கான கொடுக்குற ரேட்டிங் பாத்தீங்கன்னா பிஜிஎம்க்கு நான் 5க்கு 5 பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். நம்மளுடைய வந்து ஃப்ரீ ஃபயருக்கு பாத்தீங்கன்னா நான் 3.9 பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். மூணாவது பார்க்க போறது நருட்டோ பண்டில், சாஸ்கே பண்டில், சாகுரா பண்டில், இப்படி எக்கச்சக்கமான பண்டில் ரெண்டு கேம்லயே பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல உள்ள எமோட், பேக் பேக், க்ளோவால், கிரெனேட் இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா பார்க்கும்போது பப்ஜில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பண்டில் என்னதான் கிராபிக்ஸா இருந்தாலும் ஆனா ஃப்ரீ ஃபயர்ல அதை விட பாத்தீங்கன்னா அதிகமாவே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. ஸ்கின்ஸ், ஒரு கன் ஸ்கின்னா இருக்கலாம், கிரெனேடா இருக்கலாம், க்ளோவாலா இருக்கலாம். அதுக்கப்புறமா அது முக்கியமா பாத்தீங்கன்னா நருட்டோவோட அந்த ஃபேஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்ல நல்லா இருந்து, பிஜிஎம்லயும் பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்து. சோ நம்ம வந்து இதுல இந்த ரெண்டுல கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர்ல அதிகமாவே பாத்தீங்கன்னா ஈவென்ட்ஸ் பாத்தீங்கன்னா இருந்தது, நிறைய கன் ஸ்கினும் பாத்தீங்கன்னா இருந்து. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயருக்கு பாத்தீங்கன்னா நான் 5 ரேட்டிங் கொடுக்குறேன். பிஜிஎம்க்கு பாத்தீங்கன்னா 4.3 பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா ஈவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃப்ரீ ஃபயர்ல லாகின், ரிவார்டு, மிஷன், சேலஞ்சஸ், அதுக்கப்புறமா ஸ்பெஷல் இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் கொடுத்துனே பாத்தீங்கன்னா சொல்லலாம். ஆனா பிஜிஎம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டிக்கா பாத்தீங்கன்னா இருக்கு. அது மட்டும் இல்லாம நருட்டோ கொலாபரேஷனும் கேம் பிளேவும் ரொம்ப ஸ்மூத்தா பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கம்பியா, கொஞ்சம் சிம்பிளா பாத்தீங்கன்னா இருக்கு ஃப்ரீ ஃபயரை கம்பேர் பண்ணும்போது. ஃப்ரீ ஃபயர்ல பாத்தீங்கன்னா தீம் பார்க், ஃபுல் ஃபெஸ்டிவல் மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்து வச்சிருந்தாங்க ஈவென்ட் எல்லாமே. ஆனா பிஜிஎம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியமா, ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லலாம். இதனால இந்த ஈவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயருக்கு ஒரு 5 கொடுக்குறேன். நம்ம பிஜிஎம்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 4.3 கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பெஸ்ட் மொமெண்ட் ரெண்டு கேம்லயே பாத்தீங்கன்னா நிறையவே பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க ஒரு அனிமி ஃபேனா இருந்தா ஃப்ரீ ஃபயர் கொலாபரேஷன் ரொம்பவே பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்டா பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். நீங்க வந்து ஒரு ரியாலிட்டி கேம், அதுக்கப்புறமா ரியலா நான் ப்ளே பண்ற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ரொம்ப கிராபிக்ஸ் ஹையான ஒரு இதுல தான் ஆடுவேன் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா பிஜிஎம்ஐ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை பாத்தீங்கன்னா கொடுத்திருப்போம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசு பாத்தீங்கன்னா ரொம்ப திருப்தியா இருந்திருக்கும். கிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா பிஜிஎம்ஐ அடிச்சிக்க எந்த கேமுமே பாத்தீங்கன்னா கிடையாது. 5 out of 5 ஃப்ரீ ஃபயருக்கு பாத்தீங்கன்னா நான் 4.3 பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். இப்போ நம்ம ஓவரால் ரேட்டிங் பார்த்தோம், ஒரு கிராபிக்ஸ் வைஸ் பார்த்தோம், ஈவென்ட் வைஸ் பார்த்தோம், பண்டில் வைஸ் பார்த்தோம், எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கவர பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பண்ணிருப்போம். என்னோட ஒபினியன் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் சொல்ல போறேன். என்னோட ஒபினியன் கிராபிக்ஸ்க்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா பிஜிஎம்ஐ தான் கிங். அது வந்து பாத்தீங்கன்னா நருட்டோ கொலாபரேஷன்ல இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அவங்க கிராபிக்ஸ் அட்டகாசமா பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ ஃபயர் பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கொலாபரேஷன் பண்றாங்க அப்படின்னா ஈவென்ட்ஸ்க்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா வந்து கிராபிக்ஸ்ல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஈவென்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும், பண்டில்ஸும் எக்கச்சக்கமா இருக்கும். ஏன்னா அவங்க டைமண்ட் புடுங்குறதுல ஒரு இதாச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஓவரால் ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் நருட்டோ கொலாபரேஷனோட ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஃப்ரீ ஃபயருக்கு பாத்தீங்கன்னா 5 out of 4.8 பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். பிஜிஎம்ஐக்கு பாத்தீங்கன்னா நான் 4.5 பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. இந்த கம்பேரிசன்ல பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பிஜிஎம்ஐ பிளேயரா இருக்கலாம், நீங்க ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயரா இருக்கலாம், உங்களுக்கு எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எந்த கேம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ரெண்டு கேமையும் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு கேமரா இருக்கீங்கன்னா எல்லா கேமையும் பாத்தீங்கன்னா நீங்க ப்ளே பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா ஆகணும். சோ கேமை பாத்தீங்கன்னா அங்க இங்க பத்தி கம்பேர் பண்ணாதீங்க. சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான கேம் தான். சோ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேமரா எல்லா கேமையும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஒரு பிஜிஎம்ஐ பிளேயரா இருந்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலையும் பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பா. பாய் நண்பா. பாய் பாய்.